அனைவருக்கும் வணக்கம். கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நேற்று ஜூலை 8ஆம் தேதி எடுத்தது. 2வது ட்ராக்குக்கும் 3வது ட்ராக்குக்கும் பக்கத்தில் பிளாட்ஃபார்முக்கான காங்க்ரீட் அந்த சுவர் நிறுத்தி வைக்கிறதுக்கான அந்த வேலைகள் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு ட்ராக்குக்கு பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டாங்க. மீதி இருக்கிற பகுதியில் செங்கல் பயன்படுத்தி அந்த சுவர் மாதிரி எழுப்புகிறாங்க பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு. இந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு நடுவில் மண் நிரப்பி அந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு மண் நிரப்புவாங்க. அதுக்கப்புறம் காங்கிரீட் தரைத்தளம் அமைக்கணும். பயணிகள் உட்காரத்துக்கான இருக்கைகள், பிளாட்ஃபார்ம் மேற்கூரை, குடிநீர் வசதி, முக்கியமாக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான அந்த வேலைகள் தொடங்கணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வேலைகள் எல்லாம் முழு அளவில் முடிக்கிறதுக்கு. நான் லைவாக பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. வேலைகள் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தினாங்கன்னா செப்டம்பர் இறுதி இல்லை அக்டோபர் மாதத்தில் பணிகள் முழு அளவில் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பணிகள் முடிஞ்சிரும் தான் எதிர்பார்க்குறேன். இப்போது நான் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரக்ஷன் 2வது ட்ராக்கில் தான் போகுது. நீங்கள் பார்க்கலாம், 2வது ட்ராக் பக்கத்திலே பிளாட்ஃபார்முக்கான அந்த காங்க்ரீட் சுவர் நிறுத்தி வச்சுட்டாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 3வது ட்ராக் பக்கத்துலேயும் பிளாட்ஃபார்முக்கான அந்த காங்க்ரீட் சுவர் நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ அந்த காங்க்ரீட் சுவருக்கு இடையில் இருக்கிற அந்த கேப்பை சிமெண்ட் கலவை பயன்படுத்தி அதை சமன் செய்கிறாங்க. இப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் இந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு மண் நிரப்பி காங்க்ரீட் தரைத்தளம் தான் அமைக்கணும். அதுக்கான வேலைகள் அடுத்த கட்டமாக தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். தற்போதைக்கு இந்த அளவு பணிகள் தாங்க நடந்திருக்கு. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட அந்த பிளாட்ஃபார்முக்கான அந்த காங்க்ரீட் சுவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற பகுதி செங்கல் யூஸ் பண்ணி தான் பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு அந்த சுவர் மாதிரி கட்டுறாங்க. எக்ஸாக்டாக இந்த பகுதியில் தான் பிளாட்ஃபார்ம் முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் நீளத்துக்கு இந்த பிளாட்ஃபார்மோட நீளம் இருக்கும். 12 பெட்டி கொண்ட இஎம்யூ ட்ரெயின் நிறுத்துவதற்கான வசதிக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் நீளத்துக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அமைக்கிறாங்க. இதோட பிளாட்ஃபார்ம் முடிஞ்சிடும். இந்த பிளாட்ஃபார்ம் வேலைகள் நடக்கிறதுனால 2வது ட்ராக்லேயும் 3வது ட்ராக்லேயும் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின் மேக்ஸிமம் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பகுதியை கடந்து போகும்போது ஒன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வேலைகள் முடிஞ்ச பிறகு பழைய ஸ்பீடு கொண்டு வந்துடுவாங்க. தற்போதைக்கு இந்த அளவு தாங்க பிளாட்ஃபார்ம் வேலைகள் நடந்திருக்கு. ஏற்கனவே 1வது ட்ராக் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் வேலைகள் முழு அளவில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் அப்டேட் வீடியோவிலே. பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் வேலைகள் முடிச்சிட்டாங்க, ஃப்ளோரிங் வேலைகள் முடிச்சிட்டாங்க. இன்னும் குடிநீர் வசதி அமைப்பதற்கான அந்த பணிகள் மட்டும் தான் முடிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி மெயினாக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான அந்த அடித்தளம் அமைக்கிற பணிகளை தொடங்கிட்டாங்க. அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி பெடஸ்ட்ரியன் ஸ்கை வாக் அமைப்பதற்கான அந்த ஆரம்பக்கட்ட வேலைகளும் தொடங்கிட்டாங்க. முடிஞ்ச அடுத்த வாட்டி அந்த பகுதியில் நடக்கிற வேலைகள் பற்றி தனி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.
ఒకేలా ఉండఉన్నాయి రాత్రి